ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பந்தனங்கள் இருந்தால் கூட நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, வேலைகள் தொழில் பொறுப்பெல்லாம் இருந்தாலும் ஈஸ்வரிய சேவைக்காக அந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு கொஞ்சம் நீங்கள் நேரத்தை கொடுக்கணும். சேவை செய்வதற்கு பந்தனத்திலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேண்டும்ங்கிற. ஏன்னா பாபா எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு சேவையில், ஈஸ்வரிய சேவையில் அவ்வளோ வருமானம் என்பது எல்லையற்றதாக இருக்குது. எப்படி அந்த அரசாங்கத்தோட வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்குது, ஆனால் அந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு பிறவிக்காக இல்லை ஒரு மாதத்துக்காக அவ்வளோதான், அது காலியாகிடும். ஆனால் பாபாவினுடைய சேவையானது எவ்வளவு எல்லையற்ற வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்துது. உலகத்துக்கே உங்களை எஜமானனாக ஆக்கிடுது. 2500 வருஷத்துக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்பிக்கை இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க லீவ் எடுத்தாவது பாபாவோட சேவைக்கு செல்வார்கள். எங்கே பாபாவோட சேவை நடக்குதோ அங்கே நீங்கள் லீவ் எடுத்துட்டாவது இந்த பந்தனத்திலிருந்து விலகி சேவைக்காக ஓட வேண்டும். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த வருமானம் இதுங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் குழந்தைகள் நீங்கள் இன்னொரு சேவையும் கற்றுக்கணுங்கிறார். ஒரு பழக்கம் என்ன இருக்கணும்னா, எப்போ பிராமணிகள் அவங்க சென்டரில் இல்லையோ அப்போ இருக்கிறவங்க முரளியை படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாபா நல்ல சகோதரிகளை வேறு ஏதாவது சேவைனா 4-5 மாதம் அந்த சென்டரில் இருந்து வேறு இடத்துக்கு அனுப்பிடுவார். அப்போ சென்டரை எப்படி நம்ம நடத்துறது அப்படின்னு குழப்பமடையக்கூடாதுங்கிறார். அங்கே இருக்கிறவங்க எப்படி அவங்க இருந்தால் முரளி நடத்துவாங்களோ அதே போல் நீங்களும் ஒருத்தருக்குள்ளே பேசி சென்டரை நடத்த வேண்டும், முரளியை படிக்க வேண்டும், மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்லக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுங்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் இன்னொன்று சொல்கிறார் பாபா. அப்படி வேறு யாராவது முரளி படிக்கிறாங்க அப்படின்னா சகோதரிகள் இல்லாத நேரத்தில், அப்போ அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன எண்ணம் வரக்கூடாது, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க இதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே உங்களுக்கு பொறாமை வரக்கூடாது, வீணான எண்ணம் வரக்கூடாது. சில பேர் இவங்க என்ன பெருசாக முரளி படிக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இப்போ தானே வந்திருக்கிறாங்க, அப்படிலாம் பல எண்ணங்கள் அடுத்த நாள் கிளாஸுக்கு வராமே போயிடுறாங்க. இதெல்லாம் தேக அபிமானம்ங்கிறது. இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இந்த பொறாமை கூட ரொம்ப நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதுங்கிற. ஆத்மாவோட சக்தியை குறைக்கக்கூடியது. இல்லை, இந்த பொறாமையை விட்டுட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு காரியத்தை பாபாவோட சேவையை செய்ய வேண்டுங்கிற. பாபாவோட ஸ்ரீமத்து தான் நம்மளை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது, நம்மளை உயர்ந்தவர்களாக ஆக்குது. இந்த உலகத்தில் பக்தி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? ஒரு புதைக்குழி மாதிரி இருக்குது. அதில் எல்லாரும் கழுத்து வரைக்கும் மூழ்கிட்டாங்கங்கிறார் பாபா. நீங்கள் தான் அந்த குடுமியை பிடிச்சி அவங்கள வெளியே இழுக்கிறீங்க. ஏன்னா குடுமி தானே தலை வரைக்கும் மூழ்கிடுச்சு, கழுத்து வரைக்கும்னா அப்போ குடுமியை பிடிச்சி தான் தூக்கணும். இப்போ பக்தியில் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆயிடுச்சு? வேத சாஸ்திரங்களை படிக்கிறதும், ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்கிறதும், பரமாத்மா மேலே அன்பு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏன்னா எல்லாருமே பரமாத்மானா இப்போ யார் மேலே அன்பு வைக்கிறது? அதனால் பாபா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் என்னெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. ஆத்மா நிர்லை, பாவம் புண்ணியம்லாம் ஒட்டாது, எல்லாம் உடலில் தான் ஒட்டும். அதனால் கங்கையில் போய் குளித்து பாவத்தை கழிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோலாம் தப்பு பண்ணிட்டாங்க. என்ன வேணால் சாப்பிடுங்க, குடிங்க, என்ன வேணால் செய்யுங்க, கடைசியில் போய் கங்கையில் குளித்து பாவத்தை அழிச்சிக்கலாங்கிறாங்க. இப்படி விஷக்கடலில் மூழ்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் பார்க்கடலுக்கு அழைத்து செல்லணுங்கிறத பாபா சொல்கிறாங்க. இப்போ அந்த யாரெல்லாம் என்னென்ன கோயில்கள் கட்டுறாங்களோ அவங்கள பற்றியே தெரியாது. பிர்லா எவ்வளோ கோயில் கட்டியிருக்காரு, ஒரு பொம்மை பூஜை மாதிரிங்கிறார். அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு எப்படி போனாங்க, இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ அது கூட ஒரு பொம்மை பூஜை தான். ஆனால் அப்படி பக்தியெல்லாம் இருக்கிறது கூட ட்ராமாவில் இருக்குங்கிறார். ஞானம், பக்தி, வைராகியம் மூன்றுமே இருக்குது. இப்போ என்ன சங்கமயுகத்தில் வைராகியம். அதுக்காக தான் பாபா சொல்கிறாங்க, இந்த உடல் உட்பட உடலினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் நீங்கள் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சின்னு சொல்கிறார். இதுதான் எசன்ஸ்ன்னு சொல்கிறார். இந்த உடலும் பழையது, இந்த உலகமும் பழையது, வைஷாலயம், நீங்கள் சிவாலயத்துக்கு போகணும். இதை விஷக்கடல், ஏன்னா பாபா இது மேலே வெறுப்பு வரணும்னு சொல்கிறார். இப்போ இந்த உலகம் விநாசமாகியே தீர வேண்டும். அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் பூம்பூன் இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி குளவி போல புழுக்களை நீங்கள் உங்களைப் போல மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட சேவையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 4/7/2025 காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஏனென்றால் இந்த சேவையில் அதிக வருமானம் உள்ளது.
21 பிறவிகளுக்கு நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? பதில்: முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கம். பிராமணி டீச்சர் எங்காவது சென்று விட்டால் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும். முரளி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி உருவாக்குவார்கள்? பிராமணி இல்லை என்றாலும் குழப்பமடையக்கூடாது. படிப்போ சுலபமானது. வகுப்பு நடத்தி கொண்டே இருங்கள். இந்த பயிற்சியையும் செய்ய வேண்டும். பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதை கேட்கும்போது தன்னை ஆத்மா என்ற நம்பிக்கை செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும். முகத்தை பார்த்துக்கொள்னா என்ன? தன்னை பார்த்துக்கொள், நான் ஆத்மா. அதாவது தந்தையாகிய பரமாத்மா நமக்காக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நம்பிக்கை செய்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டுதல் அல்லது இந்த வழிமுறை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கின்றார். ஸ்ரீமத்து ஒரே ஒரு பாபாவோடது தான். அதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது, உயர்ந்ததிலும் உயர்ந்தது. அவர் எல்லையற்ற தந்தை. அவர் உயர்ந்தவர்களும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறார். அநேக மனிதர்கள் அந்த அன்போடு பரமாத்மாவை தந்தை என்று உணர்வது இல்லை. அப்பான்னு அவரை அன்பா புரிஞ்சுக்கிறதில்லை. சிவனை பக்தி செய்கிறார்கள், மிகுந்த அன்போடு கூட நினைவு செய்கின்றார்கள். ஆனாலும் மனிதர்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதாகவும் சொல்லிவிட்டனர். கடவுளை அன்பாக நினைக்கிறாங்க, ஆனால் நமக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ அவரை எப்படி உயர்ந்தவராக அவங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம்? தனக்குள்ளே இருக்கார், எல்லாருக்குள்ளே இருக்காருன்னா எல்லாரும் எப்படி இருக்காங்க? நாமும் எப்படி இருக்கோம்? எல்லா விகாரங்கள். இப்போ கடவுளை எப்படி அப்படி நினைக்க முடியும்? இப்போ அவரை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்கிறதில்லை. ஆக அந்த அன்பை யாரிடம் வைப்பது? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னா அவரை உயர்ந்தவராக நினைக்கவும் முடியாது. இப்போ எல்லாரு மேலேயும் அந்தளவுக்கு அன்பு எப்படி வைக்கிறது? எல்லாரையுமே பரமாத்மாவை பார்த்தா. அதனால் தந்தையிடம் விபரீத மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டுள்ளார்கள். கடவுள்னா அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சிட்ருக்கிறாங்க. பக்தியில் எப்பொழுது ஏதேனும் துக்கத்தின் ஒரு காரணம் வருகிறதோ, நோய் வந்து விடுகிறதோ, அப்பொழுது அன்பை காட்டுகின்றனர். பகவானே காப்பாற்றுங்கள் என்று அழைக்கின்றனர். அவர்கிட்ட சம்பந்தம் வைக்கிறதில்ல, உறவை அனுபவம் செய்கிறதில்ல. கஷ்டம் வந்தால் கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் கடவுள், அவ்வளோதான். நம்முடைய அப்பா அப்படிங்கிற அன்பு அங்கே இருக்கிறதில்ல. குழந்தைகள் அறிகின்றீர்கள், கீதை என்பது ஸ்ரீமத் பகவானின் வாயில் மூலமாக பாடப்பட்டது என்று. ஸ்ரீமத்னாலே பகவான் வாச். பகவானே ராஜயோகத்தை கற்பித்தார் அல்லது ஸ்ரீமத்தை கொடுத்தார் என்பதாக வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. பாபா வந்து தான் சொல்கிறார். ஒரே ஒரு பாரதத்தின் கீதைக்கு தான் மிகுந்த ஒரு பிரபாவமும் உள்ளது. கீதை தான் சர்வசாஸ்திர சிரோமணின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு கீதை தான் பகவானால் கூறப்பட்டது. பகவான் என்று சொன்னாலே ஒரு நிராகாரனின் பக்கம்தான் பார்வை செல்ல வேண்டும். கை விரலால் மேலே சமிகை காட்டுகிறார்கள். யார்? கிரைஸ்ட், புத்தாலாம் கைகளை இப்படி ஒரு விரலை இப்படி காட்டி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இறைவன்னா நமக்கு எல்லாத்துக்கும் மேலானவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒருத்தர் தான் மேலாக இருக்கார், மேலே இருக்கார் அப்படிங்கிறத காட்டுறாங்க. கிருஷ்ணரை பற்றி அது போல் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள். அதனால்தான் ஏக் ஓம்கார் நிராகார்லாம் சொல்கிறாங்க. ஓம்காரர் ஒருத்தர் தான், அவர் நிராகாரர்னு சீக்கிய தர்மத்திலையும் சொல்லியிருக்காங்க. காட் இஸ் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அவரோ தேகதாரி இல்லையா? ஏன்னா கிருஷ்ணன்னு யார்? உடல் இருக்க மனிதன். உங்களுக்கு இப்பொழுது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்து விட்டது. இப்போ நமக்கு புரியுது கிருஷ்ணன் யார், பரமாத்மா யார். அதனால் சொல்லப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள். புரிஞ்சுக்கிட்டதுனால பாபா என்ன சொல்கிறார்? என்ன நினைவு செய்யுங்க, அன்பாக நினைங்க, அவரிடம் அன்பு வையுங்கள் என்று ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கின்றது. இப்பொழுது அந்த பகவான் குழந்தைகளுக்கு படிப்பையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பாவாக மட்டும் இல்லை, அவர் டீச்சராகவும் இருக்கார். ஆக இந்த நஷா மிகவும் அதிகரிக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் எனக்கு அப்பா, அது மட்டும் இல்லை, எவ்வளோ உயர்ந்த வழியை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் எனக்கு டீச்சர். இந்த நஷாவானது நிலையாக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பப்போ போதை இருக்கிறது, அப்புறம் இல்லாமல் போய்டுறது. அந்த குஷி எப்பயுமே நிலையாக இருக்கணும்.
பிராமணி முன்னால் இருந்தால் மட்டும் நஷா அதிகரிக்கிறது, பிராமணி இல்லை என்றால் நஷா காணாமல் போய்விடுகிறது என்று இருக்கக்கூடாது. இப்போ சகோதரிகள் இருக்காங்க, கிளாஸ் பண்ணுறாங்க, அதை கேட்கும்போது நல்லா இருக்குது, அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டா அந்த போதை குறைஞ்சிடுறது, அப்படி இருக்காதீங்க. பிராமணிகள் இல்லாமல் கூட எங்களால் வகுப்பு நடத்த முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாது. சகோதரிகள் இருந்தால் தான் முரளி நடக்கணும், இல்லைன்னா வேறு யாருக்கெல்லாம் சொல்ல தெரியாது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கிறார். அங்கிருந்து 5-6 மாதங்கள் கூட பிராமணி வெளியே சென்று விட்டாலும் தங்களுக்குள் சென்டரை பராமரித்து கொள்கின்றனர். இப்போ அந்த காலத்தில் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்க சேவைக்காக வேறு இடத்துக்கு போயிட்டாலும் ஏற்கனவே இருந்த சென்டரை அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஏனென்றால் படிப்போ சுலபமானது இல்லை. அப்போ படிச்சுட்டு நீங்கள் அவங்கள மாதிரி என்ன பண்ணுங்கள், முரளியெல்லாம் நடத்துறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். சிலர் பிராமணி இல்லை என்றால் கண்ணில்லாதவர்களாக ஊமைகளாக ஆகிவிடுகின்றனர். அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்ல தெரியாது ஞானத்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிராமணி வெளியே போய்விட்டால் சென்டருக்கு வருவதையே விட்டு விடுகின்றனர். சில பேர் சேவைக்காக சகோதரிகள் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா சகோதரியே இல்லை, சிஸ்டர் இல்லை, நம்ம எதுக்கு சென்டருக்கு போகணும் அப்படின்னு கூட ஆயிட்டுறாங்க. அநேகர் அமர்ந்துள்ளனர், வகுப்பு நடத்த முடியாதா என்ன இல்லையா? பாபாவோட முரளி யார் வேணால் சொல்லுவாங்க. இப்போ பாபா சொன்னதை படித்து சொல்லணும், அவ்வளோதானே. இப்போ அது கூட எல்லோரும் செய்யலாங்கிற நிறைய பேர் வராங்க தானே. குரு வெளியில் சென்று விட்டால் சீடர்கள் கடைசியில் பராமரிக்கிறார்கள் இல்லையா? குழந்தைகள் சேவையும் செய்ய வேண்டும் இல்லையா? சகோதரி இல்லைன்னா சென்டரை பார்த்துக்கணும், முரளி நடத்தணுங்கிற மாணவர்களில் நம்பர் வைஸ் இருக்கவே செய்கின்றனர். எங்கே முதல் தரமானவர்களை அனுப்புவது என்பது பாப்தாதாவுக்கு தெரியும். குழந்தைகள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டுள்ளனர் என்றால் கொஞ்சம் தாரணை ஆகியிருக்கும் அல்லவா? தங்களுக்குள் ஒன்று கூடி சென்டரை நடத்துவதற்கு முரளியோ கிடைக்கவே செய்கிறது. இப்போ இல்லை, சகோதரி இல்லை, சேவைக்காக வெளியே போயிருக்காங்கன்னா உங்களுக்குள்ளே பேசி யார் படிக்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் அதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறேன். ஏன்னா முரளி இருக்குது, படிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. பாயிண்ட்டுகளின் ஆதாரத்தில் தானே புரிய வைக்கின்றனர். இருக்கிறத தானே நம்ம வாசிக்க போகிறோம். கேட்பதற்காக பழக்கம் ஏற்பட்டு விட்டதென்றால் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான பழக்கமும் ஏற்பட வேண்டும். கேட்குறீங்கன்னா சொல்லணுங்கிறார். முரளியை கேட்குறது பழக்கமே இல்லைன்னா அப்போ சொல்கிறதுக்கான பழக்கமும் வராதுங்கிறார். நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் இருக்கும். பிராமணி சென்று விட்டால் நல்லது, நான் சென்டரை பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு சென்டரில் யாராவது இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவங்க உருவாக இருக்கணுங்கிறார். பாபா பிராமணியை எங்கேயோ நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்பியிருக்கிறார். பிராமணி இல்லை என்றால் குழப்பமடையக்கூடாது. பிராமணி போல் ஆகவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி ஆக்க முடியும்? இதில் முரளி படிக்கிறதுல பிரஜைகளை எப்படி உருவாக்குவது? எல்லாரும் சேர்ந்து தானே சேவை பண்ணணும். முரளியோ அனைவருக்கும் கிடைக்கிறது. நாம் கதியில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் என்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். பயிற்சி செய்வதால் சேவாதாரியாக ஆக முடியும். எல்லாமே பயிற்சி தான். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களும் முரளி சொல்லக்கூடிய சேவையை பண்ண முடியுங்கிற பாபா கேட்கிறார். சேவை செய்பவராக ஆகிவிட்டீர்களா? ஆக யாருமே அப்படி வெளிப்படுவதில்லையா? சேவைக்காக நாம் விடுப்பெல்லாம், அதாவது ஹாலிடே லீவெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? ரொம்ப முக்கியமான பாபாவோட சேவை என்ன பண்ணோம், லீவ் எடுத்துகிட்டு கூட சேவை பண்ணலாங்கிறார், யாருக்கு முடியுமோ. எங்கேருந்து சேவைக்காக அழைப்பு வந்தாலும் விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கே சென்று விட வேண்டும். லீவ் எடுத்து கூட சேவை போய் செய்யுங்க, ஏன்னா அதில் அவ்வளோ வருமானம் இருக்குங்கிறத சொல்கிறார் பாபா. பந்தனத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகள் அதுபோல் சேவை செய்ய முடியும். அந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக உயர்ந்ததாகும். இந்த வேலை செஞ்சிங்கன்னா அங்கே கிடைக்கிற வருமானத்தை விட இங்கே அவ்வளோ அதிகமான வருமானம் இந்த சேவையில் கிடைக்குது. பகவான் கற்பிக்கிறார், இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எவ்வளவு பெரிய வருமானம் இது! எவ்வளோ பெரிய பல பிறவிக்கான வருமானம். அந்த வெளி உலக வருமானத்தில் என்ன கிடைக்கும்? ஒரு மாதத்தை கூட நடத்த முடியாது. அற்ப காலத்தின் சுகம்தான் கிடைக்கும். இங்கோ உலகத்தின் எஜமானர்களாக பல பிறவிக்கு ஆகின்றீர்கள். யாருக்கு உறுதியான இந்த நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் இந்த சேவையில் ஈடுபட்டிருப்போம் என்று. ஆனால் முழுமையான நஷா இருக்க வேண்டும் இல்லையா? புரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த வருமானத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வருமானம் செஞ்சாலும் இந்த வருமானத்துக்காகவும் கவனம் வைப்பாங்க. நாம் யாருக்காவது புரிய வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். புரிய வைப்பது மிகவும் சுலபம். கலியுக கடைசியில் இவ்வளவு கோடி மனிதர்கள் இருக்கின்றனர். சத்தியுகத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் பேர் தான் இருப்பார்கள். அதன் ஸ்தாபனைக்காக நிச்சயம் பாபா
சங்கமயுகத்தில் தான் வர வேண்டும். பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறப் போகிறது. மகாபாரத யுத்தம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா உலக அழிவு தான் சொல்லியிருக்காங்க. எப்போது பகவான் வந்து சத்தியுகத்திற்காக ராஜயோகத்தை கற்பித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றாரோ அப்பொழுதுதான் இந்த யுத்தம் நடைபெறும். கர்மாத்தீத் அவஸ்தாவை அடைய செய்கிறார். பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்வீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இதுதான் எசன்ஸ். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் முயற்சி இருக்கிறது. யோகத்தின் அர்த்தத்தை ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்வதில்லை. யோகானா சிம்பிளாக நினைக்கிறது அவ்வளோதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதில்ல. அது ஒரு கஷ்டமான விஷயமா நினைக்கிறாங்க. பாபா புரிய வைக்கின்றார். பக்தி மார்க்கத்தினுடையது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. பக்தி இப்படியெல்லாம் நடக்கணும்ட்டு இருக்குது. பக்தி மார்க்கம் நடைபெற்று தான் ஆக வேண்டும். விளையாட்டு உருவாக்கப்பட்டதாகும். ஞானம், பக்தி, வைராகியம் மூணுமே இருக்கணும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஞானம், துவாபரிகம் கலியுகத்தில் பக்தி, இந்த சங்கமயுகத்தில் வைராகியம். வைராகியம் கூட 2 விதமாக உள்ளது. ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராகியம், மற்றொன்று எல்லையற்ற வைராகியம். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். முழு உலகத்தையும் நீங்கள் மறக்கணும். உலகத்தில் என்ன இருக்குது? மனிதர்கள், இன்னொன்று சாதனங்கள். இதிலிருந்து உங்களுடைய ஈர்ப்பை விலக்கணும். ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்பொழுது சிவாலயம், தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்கிறாரு? வேஷாலயம். பாருங்க, இதை விட மோசமான ஒரு வார்த்தை கிடையாது. இப்படிப்பட்ட உலகம்தான் இது. இதிலிருந்து உங்களோட மனசை நீங்கள் விலக்கிடுங்க. நீங்கள் அனைவரும் இப்பொழுது பிரம்மா குமார், குமாரிகள், சகோதர சகோதரிகள். விகார திருஷ்டி என்பது அப்பொழுது இருக்க முடியாது. தற்சமயத்திலோ அனைவருடைய திருஷ்டியும் குற்றமற்றதாக ஆகிவிட வேண்டும். ஆனால் அனைவருடைய பார்வையும் எப்படி இருக்குது? குற்றம் உடையதாக இருக்குது. கிரிமினல் லைசன்ஸ் சொல்கிறார். தமோ பிரதானமாக இருக்கின்றது அல்லவா? இதன் பெயரே நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னை நரகவாசி என்று புரிந்து கொள்வதே இல்லை. நாம் ரொம்ப மாடர்ன் உலகத்தில், நல்ல ஒரு உலகத்தில் இருந்துகிட்ருக்கோம், சயின்டிஃபிக்காக முன்னேறக்கூடிய உலகத்தில் நினைக்கிறாங்க. தன்னை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை என்றால் சொர்க்கம் நரகம் இங்கேயே உள்ளது என்று சொல்லிவிடுகின்றனர். இல்லை, இப்போ இந்த கலியுகம்தான் பணம் இருந்தால் சொர்க்கம், இல்லைன்னா நரகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. யாருடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுகிறார்கள். இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. எவ்வளோ வசதிகளாக இருந்தாலும் இங்கே துக்கம் இருக்குது, தமோ பிரதானம் இருக்குது, பிரஷ்டாச்சாரம் இருக்குது. இது எப்படி சொர்க்கம் சொல்ல முடியும்? சொர்க்கத்திலோ ராஜ்யம் இருந்தது. தர்மம் சார்ந்த நேர்மையானவர்கள் இருந்தனர். இங்கே ராஜ்யம் செய்கிறதுக்கு தர்மம் தாரணை அவசியம் கிடையாது, அறிவு இருந்தால் போதும். ஆனால் அங்கே தாரணை, அதனால் ராஜ்யம் செய்வது அப்படின்னா அங்கே தர்மம் சார்ந்த நேர்மையானவர்கள் இருந்தார்கள். எவ்வளவு பலம் அங்கு இருந்தது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் புருஷோத்தமமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள், உலகத்தின் எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் வருவதே உலகத்தின் எஜமானர்களாக ஆகுவதற்கு. சொர்க்கத்தில் இறைவனாகிய தந்தை சிவபரமாத்மா தான் வந்து ஸ்தாபனை செய்கிறார். உங்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளிடம் எவ்வளவு போதை என்பது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. முற்றிலும் சுலபமான ஞானம்தான், அது கஷ்டம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களிடம் என்னென்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள் நிறைய உள்ளே இருக்கும், சின்ன சின்னதாக இல்லை பெருசாக. எல்லாத்தையும் நீங்கள் இப்போ இந்த காம கோபம் மோகலோப அகங்காரத்தினால ஏற்படக்கூடிய எல்லா பழக்கத்தையும் நீங்கள் இப்போ விட்டுறணும். பொறாமையின் பழக்கம் கூட அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இல்லை, இந்த பொறாமையும் சாதாரணமானது கிடையாது. இல்லையா? மற்றவங்கள பார்க்கும்போது மற்றவங்க நம்மளை விட உயர்ந்த ஒரு சேவை பண்ணுறாங்க, இல்லை உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, உயர்ந்த பதவி இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, நல்ல உயர்ந்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறாங்க. அப்படி எது இருந்தாலும் மனிதனுக்கு என்ன வருது? பொறாமை வருது, தன்னை விட நல்லா இருக்காங்கன்னா. இப்போ பாபா சொல்கிறாங்க, அது கூட ரொம்ப நஷ்டத்தை, ஆத்மாவோட சக்தியை நஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்குங்கிறார். உங்களுடைய ஆதாரம் அனைத்தும் முரளியில் இருக்கின்றது. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் முரளி சொல்ல முடியும். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை உள்ளது. இவர் ஒன்றும் பிராமணி கிடையாது, இவருக்கு என்ன தெரியும், அவ்வளவுதான், அடுத்த நாள் வரவே மாட்டார்கள். இல்லையா? இப்போ சிஸ்டர் சகோதரியை தவிர வேறு யாராவது முரளி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பாபாவோட முரளியை சொல்கிறாங்க. அப்படியே படிச்சுட்டு நம்ம போகணுமே தவிர, அப்படியே எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர, இவங்க யார் நமக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பாபாவை மறந்துடக்கூடாது. இவங்க சரியா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே பொறாமை இருந்தால் தான் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்களாம் எதுக்கு முரளி படிக்கிறாங்க
அப்படின்னு ஏற்றுக்க முடியாது மனசுனால். இப்போ அது பொறாமை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். இந்த மாதிரி பழக்கங்கள் பழையதாக ஆகிவிட்டிருக்கிறது இல்லையா, ரொம்ப பழைய பழக்கம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அது உங்களோட பழைய சுபாவம். இதன் காரணமாக சேவைக்கு குந்தமமாக ஆகிவிடுகின்றனர் இல்லையா, சேவைக்கு தடையாயிடுறாங்க. ஞானமும் மிகவும் சுலபமானது. குமாரிகளுக்கோ எந்த ஒரு வேலை எதுவும் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சமர்ப்பணாகி பாபாவோட சேவை பண்ணுறாங்க. அந்த படிப்பு நன்றாக உள்ளதா, இந்த படிப்பு நன்றாக உள்ளதா என்று பாபா கேட்கின்றார். அப்போ யார் குமாரிகளோ அவங்க பாபாவோட சேவை செய்கிறதுக்கு முன் வரணும். அதை விட்டுட்டு இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதில் சம்பாதிக்கணும்னு அதிலே போயிட்டுருக்கிறது, இது குமாரிகள் செய்யக்கூடாது. உங்களுக்கு பந்தனம் இல்லை, அதனால் நீங்கள் பாபாவோட சேவை பண்ணுங்கள். இந்த படிப்பை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறார். இப்போ எந்த படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கேட்குறார். அப்போது சொல்கின்றனர், இந்த படிப்பு மிக நன்றாக உள்ளது பாபா, இப்பொழுது நாங்கள் அந்த படிப்பை படிக்க மாட்டோம் அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. மனம் ஈடுபடுவதில்லை, அந்த படிப்பை படிக்கிறது பிடிக்கலன்னு கூட சில குமாரிகள் சொல்கிறாங்க. லௌகீக தந்தை ஞானத்தில் இல்லை என்றால் அடி கூட வாங்குகிறார்கள். ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க பாபாவுக்கு வந்து சமர்ப்பணமாகிறதுக்கு. பிறகு பெண் குழந்தைகள் சிலர் பலவீனமாகவும் ஆகிவிடுகின்றனர். புரிய வைக்க வேண்டும் இல்லையா, இந்த படிப்பினால் நாம் மகாராணி ஆவோம். வீட்டில் தடுத்தாங்கன்னா அப்படியே விட்டுடுறாங்க, சரி என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, இந்த படிப்பை படித்து மகாராணியாக ஆக முடியும். அந்த படிப்பினால் என்ன, ஒன்றுக்கும் உதவாத வேலை தான் செய்ய வேண்டும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும். இந்த படிப்போ 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றது. இப்பொழுது அனைவருமே நரகவாசிகளாக இருக்கின்றனர். இப்பொழுது பாபா கூறுகின்றார், நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக இருந்தீர்கள், எவ்வளவு தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். ஏன் இப்படியில் இறங்கி வந்திருக்கிறீர்கள். தங்கக்குருவி என்று அழைக்கப்பட்ட பாரதம் இப்பொழுது கற்கள் கூட இல்லாததாக ஆகிவிட்டது. பாரதம் 100% செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நாம் உலகத்தின் எஜமானர்களாக தங்கத்திற்கு சமமாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து கல்லாக மாறிவிட்டோம். மனிதர்கள் தான், ஆனால் பாரஸ்நாத் தங்கம் போன்றவர் என்றும் பத்தர்நாத் கல் போன்றவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். பாரஸ்நாத்னா சத்தியுகத்தில் இருக்கிறவர், பத்தர்நாத்னா என்ன, கல்லில். இப்போ கலியுகத்தில் இருக்கிறவங்க. பாடலும் கேட்டீர்கள், தனக்குள் பாருங்கள், நாம் எதுவரை தகுதி உள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம். நாரதரின் உதாரணம் இருக்கின்றதல்லவா. கண்ணாடியில் பார்த்தா நாரதர் குரங்கு போல் தெரிஞ்சாராம். ஆனால் லக்ஷ்மியை திருமணம் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டாருன்னா தன்னோட முகத்தை பார்த்துக்கணும்ல, நம்ம வந்து எதுக்கு ஆசைப்படுறோன்னு அப்படி சொல்கிறார் பாபா. நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. இப்போ லக்ஷ்மி நாராயண் ஆகணும்னு அதுக்கு ஏற்ற தகுதி இருக்கா. நாளுக்கு நாள் கீழே இறங்கியே சென்றுள்ளனர். இறங்கி ஒரேடியாக சேற்றில் கழுத்து வரை சிக்கி கொண்டுள்ளனர். இப்பொழுது பிராமணர்கள் நீங்கள் அனைவரையும் குடுமையை பிடித்து சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருகிறீர்கள். எல்லாரும் கழுத்து வரைக்கும் மூழ்கி இருக்காங்க விகாரத்தில், அதிலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. வேறு எங்கும் படிப்பதற்கான ஒரு இடம் கிடையாது இல்லையா. நீங்கள் இங்கே தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. பாபா தான் நம்ம கற்றுக் கொடுக்குறத தவிர வேறு எங்கேயும் போய் இதெல்லாம் கற்றுக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, அப்போ உச்சி குடுமி அப்படின்னா கழுத்து வரைக்கும் மூழ்கிட்டாங்கன்னா அப்போ எதை பிடிச்சி தூக்குவாங்க, குடுமியை பிடிச்சி தான் தூக்குவாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, குடுமியை பிடிப்பது சுலபம், சேற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக குடுமியை பிடிக்க வேண்டியதாக உள்ளது. சேற்றில் அப்படி சிக்கி கொண்டிருக்கின்றனர். கடைசியில் அது ஒன்று தான் பாக்கி, பிடிச்சி மேலே இழுக்கிறதுக்குங்கிற. கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கிறாங்க. பக்தியின் ராஜ்யம் இல்லையா. இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா கல்பத்திற்கு முன்பு ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக உங்களிடம் வந்திருக்கின்றோம். இப்போ நமக்கு எல்லாமே புரியுது. இப்போ நாமும் அதளவுக்கு கழுத்தளவுக்கு மூழ்கி தான் இருந்தோம். இதில் பக்தியில் வேத சாஸ்திரங்களை படிக்கிறது, பரமாத்மா எல்லாருக்குள்ளே இருக்காருன்னு நினைக்கிறது, அவரோட போய் நம்ம ஐக்கியமாயிடுறோம்னு நினைக்கிறது, அவர்லேருந்து தான் பிரிஞ்சு வந்தோம், நாமும் அவரும் ஒன்று, நாமே சிவோகம், இந்த மாதிரி எவ்வளவு நாம் புரியாமல் அந்த சேற்றிலேயே மூழ்கி இருந்தோம். இப்போ பாபா வந்து நமக்கு இதெல்லாம் புரிய வச்சிருக்கிறாரு. ஸோ பாபா ராஜ்ய பாக்கியத்தை நான் உங்ககிட்ட இருந்து அடையிறதுக்கு இப்போ வந்திருக்கேன், ஏற்கனவே வந்திருந்தேன், இப்போயும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஞானத்தை நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறேன். லக்ஷ்மி நாராயணுடைய கோயில்களை கட்டிக்கொண்டே செல்கின்றனர் என்ற போதிலும் அவர்களை பற்றி தெரியாது. இவர்கள் உலகத்தின் எஜமானர்களாக எப்படி ஆனார்கள். இப்பொழுது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தார்கள், பிறகு 84 பிறவிகளை எப்படி எடுத்தார்கள். பிர்லா எத்தனை கோவில்களை கட்டியிருக்கிறார். பொம்மைகளை உருவாக்குவது போல உள்ளது. அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாமல், வாழ்க்கை சரித்திரம் தெரியாமல் கட்டுறாங்க. அவை சின்ன சின்ன பொம்மைகள், இவர்கள் பிறகு பெரிய பொம்மைகளாக உருவாக்குகிறார்கள்.
பெரிய பெரிய உயரமாக தேவி தேவதைகளை கோயில்களில் மூர்த்திகளாக வைக்கிறாங்க. உருவங்களை தயார் செய்து பூஜை செய்கின்றனர். அவர்களின் செயல்பாடுகள் தொழில் என்ன என்று தெரியாமல் பொம்மைகளை பூஜை செய்வது போல தானே இல்லையா? ஒன்றுமே அவங்கள பற்றி தெரியாமல் வச்சு பூஜை பண்ணால் பொம்மை பூஜை மாதிரி தானே. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை எவ்வளோ உயர்ந்த செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். இப்பொழுது நாம் ஏழைகளாக ஆகிவிட்டோம். யார் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே பூஜாரியாக ஆகிவிட்டார்கள். பக்தர்கள் பகவானை பற்றி சொல்லிவிடுகின்றனர். நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி அப்படின்னு கடவுளை சொல்கிறாங்க. யாரை? பகவானை சொல்கிறாங்க. அவரை தான் பூஜைக்கு தகுந்த நிலையில் இருந்தார், அவர் பூஜாரி ஆயிட்டார்னு. அப்படி கிடையாது. அது பரமாத்மாவுக்காக சொல்லப்பட்டதில்லை, ஆத்மாவுக்காக சொல்லப்பட்டது தான். நீங்கள் சுகமும் தருகிறீர்கள், துக்கமும் தருகிறீர்கள். இப்படியும் அவரை பார்த்து சொல்லிட்டாங்க. சுகமும் கொடுக்குறாரு, துக்கமும் கொடுக்குறாருன்னு. எல்லாம் நீங்களே செய்கிறீர்கள். எல்லாமே ஒவ்வொரு உலகத்தில் அசைவும் அவர் தான் செய்கிறாரு. அவ்வளவுதான். இதிலேயே போதையாகி விடுகின்றனர். ஆத்மா நிர்லேப்பதில் பாவம் புண்ணியம் ஒட்டாது என்று கூட சொல்லிவிட்டனர். எல்லாம் ஆத்மாவில் தான் பதிவாகுது, அதில் ஒன்றுமே ஒட்டாதுன்ட்டாங்க. எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். சரீரத்தில் தான் அனைத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அது கங்கா ஸ்நானத்தில் சுத்தமாகிவிடும். அதாவது என்ன வேணால் சாப்பிடுங்க, கர்மம் செய்யுங்க. பாவம் செஞ்சால் கூட கடைசியில் போய் என்ன பண்ணலாம்? கங்கையில் போய் குளிச்சிங்களா, பாவம் எல்லாம் போயிடும். ஏன்னா ஆத்மாவில் எதுவும் ஒட்டுறது கிடையாது, உடலில் தான் எல்லாம் இருக்குது. அதனால் அங்கே போய் குளிச்சுட்டா உடலில் அழுக்கு போகிற மாதிரி பாவம் எல்லாம் போயிடும். ஏன்னா பாவம் எல்லாம் சரீரத்தில் தான் போய் சேருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, கங்கா ஸ்நானம் செஞ்சால் உடனே சுத்தமாயிடும்னு நம்புகிறாங்க. எதை விரும்புகிறீர்களோ உண்ணுங்கள் என்று சொல்லிவிடுகிறீர்கள் இல்லையா? அப்படி பக்தி மார்க்கத்தில் என்னவோ சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது பாவம் அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்களுடைய ஒரு புரிதலுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறாங்க. என்னென்ன ஃபேஷன்கள்லாம் இருக்கின்றது, யார் என்ன பழக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை மற்றவர்களாகவும் பின்பற்றப்படுகிறது. ஒருத்தர் ஒரு ஃபேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் பின்பற்றுறாங்க. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், விஷக்கடலிலிருந்து சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சத்தியுகம் பார்க்கடல் என்று சொல்லப்படுகிறது. இது விஷக்கடல். நீங்கள் அறிவீர்கள், 84 பிறவிகளை நாம் எடுத்து எவ்வளவு பத்தீத்தமாக ஆகிவிட்டோம். அதனால் பத்தீத்த பாவனர் பாபாவை அழைக்கின்றோம். சித்திரங்களில் புரிய வைக்கப்படும் பொழுது மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனைப்படியில் 84 பிறவிகளின் விளக்கம் உள்ளது. இவ்வளவு சுலபமான விஷயம் கூட யாரும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அப்பொழுது பாபா புரிந்து கொள்வார். அவர்கள் முழுமையாக படிப்பதில்லை, முன்னேற்றத்தை அடைவதும் இல்லை. சில பேருக்குனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்ல முடியல. டெய்லி முரளி கேட்டாலும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க புரிதல் இல்லை. அப்போ பாபா புரிஞ்சுக்கிறார், சரி இவங்க அந்த அளவுக்கு படிக்கலை, முன்னேறலாங்க. பிராமணர்களாகிய உங்களுடைய கடமை குளவியை போல புழுக்களை பூம்பூன்னு கொட்டி கொட்டி என்ன பண்ணும்? தன்னை போல ஆக்கணும். மேலும் உங்களுடைய புருஷார்த்தம் பாம்பை போல் பழைய தோலையெல்லாம் விட்டுவிட்டு புதியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பழைய சரீரத்தை விடணும். நீங்கள் அறிவீர்கள், இது பழைய இற்றுப்போன சரீரம், இதை விட்டுவிட வேண்டும். இந்த உலகமும் பழையது, சரீரமும் பழையது. இதை விட்டுவிட்டு இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுடைய இந்த படிப்பே புது உலகமாகிய சொர்க்கத்திற்கு. இந்த பழைய உலகம் அழிந்து போகக்கூடியது. கடலின் ஒரு அலையிலேயே எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். விநாசமோ நடந்தே தீர வேண்டும் அல்லவா? இயற்கை சேதங்கள் யாரையும் விடப்போவதில்லை. இயற்கை சீற்றங்களை யாருனால தடுக்க முடியும்? எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எல்லாரையுமே அது ஒரு கை பார்த்துரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ உலகம் இப்படி தலைகீழாக மாறப்போகுது. நரகம் சொர்க்கமாக ஆகப்போகுது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, உங்களுக்குள் இருக்கும் பொறாமை போன்ற பழக்கங்களை விட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு ஒன்றாகி இருக்க வேண்டும். பொறாமையின் காரணத்தால் படிப்பை விட்டுவிடக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, இந்த பழைய இற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும். குளவியைப் போல ஞானத்தை பூம் பூம் என்று சொல்லி புழுக்களை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். வரதானம், மனதின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்யக்கூடிய முக்தியின் வள்ளலாக ஆக வேண்டும். அத்தீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்பது சங்கமயுக பிராமணர்களின் விசேஷத்தன்மை. கிருஷ்ணனை சுற்றி
கோபி கோபியர்கள் எப்பொழுதுமே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணன் அந்த முரளி அதை வாசிச்சுட்டே இருப்பார். இப்போ இது சங்கமயுகத்தோட அடையாளம். பாபாவோட முரளியை கேட்டு நாம தான் எப்படி இருக்கோம்? அத்தீந்திரிய சுகத்தில் இருக்கும். ஆனால் மனதின் எண்ணங்களின் பந்தனம் அத்தீந்திரிய குஷி அல்லது அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய விடுவதில்லை. மனசில் ஏதாவது ஒரு பந்தனம், என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, எனக்கு தான் இப்படி வரணுமா, நடக்கணுமா, இப்படி ஏதாவது ஒரு மனதோட எண்ணங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தை வீணானதை பிடிச்சு வச்சுக்கிட்டு பாபா கிடச்சிருக்கக்கூடிய அத்தீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய விட மாட்டேங்குது. வீணான எண்ணங்கள், பொறாமை, சோம்பேறித்தனம் அல்லது அலட்சியமான சங்கல்பத்தில் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வது தான் மனதின் பந்தனமாகும். உண்மையில் பந்தனம் வெளியே கிடையாது, மனசில் ஏதாவது நடந்து முடிஞ்சதை நினைக்கிறது வீணான எண்ணங்கள். அது சோம்பேறித்தனமாக இருக்கிறது. நல்ல உயர்ந்த பாபாவோட முரளியோட விஷயங்களை, நான் யார், எப்படிப்பட்ட உயர்ந்தவன், அந்த மாதிரி விஷயங்களை நினைக்காம நடந்து முடிஞ்சது இல்லை சாதாரண விஷயங்கள், உலகத்தினுடைய விஷயங்கள், இதிலெல்லாம் போகும்போது இதெல்லாம் மனபந்தனம், குஷியை ஏற்படுத்த மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானத்திற்கு வசமாகி மற்றவர்களை குறை கூறுவதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார். அதுதான் அபிமானம். எவ்வளோதான் நல்லது இருந்தால் கூட ஒவ்வொருத்தரை பற்றிய குறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களது உணர்ந்து கொள்ளும் சக்தி அழிந்துவிடும். ரியலைசேஷன் பவரே இருக்காது. நாம் தான் வீணானதை நினச்சி நம்ம குஷி இல்லாமல் ஆன்மீக போதை இல்லாமல் இருக்கோம். காரணம் நாம் தான் அப்படின்னு கூட அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியாது. தப்பு எங்கே இருக்குன்னு ரியலைஸ் பண்ண முடியாது. ஆகையால் இந்த சூக்ஷ்ம பந்தனத்திலிருந்து முக்தி ஆகுங்கள். அதனால தான் பாபா மன்மனா பவன்னு சொல்கிறார். என்கிட்ட மனசை செலுத்துங்க. இல்லை, எதுக்கு நீங்கள் மற்றவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் நடந்ததை பற்றி எதுக்கு நினைக்கிறீங்க? அப்பொழுது தான் முக்தியின் வள்ளலாக ஆக முடியும். மற்றவங்களுக்கும் நீங்கள் அப்போ இருந்து வீணான எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவங்களுக்கும் முக்தியை கொடுக்க முடியும். ஸ்லோகன்: உங்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாத அளவிற்கு குஷியின் பொக்கிஷத்தில் நிறைந்தவர்களாக இருங்கள். எப்படி நம்மக்கிட்ட 10,000 பைசா இருந்தது அப்படின்னா ஒரு 100 ரூபாய் கடன் இருந்தால் பெரிய விஷயமாவே தெரியாது. 10,000 வருமானம் இருக்குது, 100 ரூபாய் பெரிய விஷயமானு அந்த அளவுக்கு. அப்போ பாபா சொல்கிறாங்க, குஷியோட அளவு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும். எனக்கு யார் கிடச்சிட்டாங்க, நான் என்னவா ஆக போகிறேன், யாரோட குழந்தை நான், என் கூட யார் இருக்காங்க, இல்லை எவ்வளோ உயர்ந்த ஞானம் என்கிட்ட இருக்குது. இந்த குஷியினுடைய அளவு அதிகமாகும்போது துக்கத்தின் அலைகள் கூட, கர்ம கணக்கு இருந்தால் கூட அது பெருசாக தெரியாது, துக்கத்தின் அலைகள் கூட வர முடியாது. அச்சா அவ்வியக்த சமிங்கை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் பலனுடையதாக ஆக்குவதற்கு எளிய சாதனம் ஒன்றே ஒன்றுதான். அது சதா விதை ரூபமான தந்தையிடமிருந்து ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்திகளின் பலத்தை விதையில் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்கிறாங்க? எண்ணம் தான் விதை. இப்போ பாபா கிட்டேருந்து அந்த எண்ணங்களுக்கு சக்தியை நிரப்பிகிட்டே இருக்கணும். பாபா நான் இப்படி ஆகணும்னா யோகா பண்ணும்போது அந்த சங்கல்பம் செய்யும் போது அந்த எண்ணம்ங்கிற விதைக்கு சக்தி கிடைக்குது. பாபா நான் இதை மாற்றிக்கிறேன், அதை ஸ்ட்ராங்காக சங்கல்பம் பண்ணும்போது பாபா நினைக்கும் போது அந்த விதைக்கு சக்தி கிடைக்குது. விதை ரூபத்தின் மூலம் உங்களது சங்கல்பம் என்ற விதை எளிதாக மற்றும் தானாகவே விருத்தி அடைந்து கொண்டு பலனுடையதாக ஆகிவிடும். சங்கல்ப சக்தி சேமிப்பாக ஆகிவிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபா விதை ரூபமாக இருக்கார், சர்வசக்திவான், எல்லா பலத்தையும் நம்ம கொடுத்துட்ருக்காரு. அவரை நினச்சா போதும். நம்ம சங்கல்பத்தில் அவ்வளோ சக்தி என்பது, என்ன நினச்சாலும் சரி அந்த சங்கல்பத்துக்கு பாபா நமக்கு சக்தியை கொடுக்குறார். ஓம் சாந்தி.